என்னதான் நம்ம பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் இந்த பசங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றதுனா ஒரு தனி ருசி தான். ஏன்னா வெளியில் வந்து பர்சனல் வேலையாக போயிருந்தோம், டைம் ஆயிடுச்சு, மணி வந்து 9 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்னா லேட் ஆயிரும், பசங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். சரி நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லி சொன்னதுமே என் பொண்ணு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு கையை கழுவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க அப்பா காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அது வரையும் என் பொண்ணு பொறுமை தாங்க முடியல. அதுக்குள்ளே இலையெல்லாம் குளிப்பாட்டி ரெடியாக உட்காந்துனோம். ஏன்னா அவர் வந்த பிறகு தான் மெனு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு. அது வரையும் என் பொண்ணு பொறுமை தாங்காமல் சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்த பிறகு ஆளுக்கு ஒரு மெனு ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் பொண்ணு எப்பவும் போல் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடும். ஆனால் இப்போலாம் என்னன்னா தோசை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னடா அது ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் கோன் தோசையை வாங்கினோன்னே பார்த்தோன்னே என் பொண்ணு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் சாம்பார், இட்லி, ரவா தோசை, ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று எப்போவும் போல் அந்த மெனு இருக்கும். அதையும் வாங்கி ஆளாளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டு கடைசியாக பரோட்டாவை சாப்பிட்டோம். அப்போ சாப்பிடும்போது என் பொண்ணு ஒரு வேலையை பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஊட்டிட்டு இருந்தா. அப்போ மறைச்சு பார்த்துட்டு இருந்தா. உடனே என் பொண்ணு ஏம்மா உனக்கும் தாம்மா நான் ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எனக்கு ஊற்றி விட்டா. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது என் பொண்ணு ருசிச்சு சாப்பிட்றா. என் பொண்ணு என் சமையலை எனக்காவது இப்படி சாப்பிட்ருக்கேடி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ள தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணா சாப்பாடு. ஏன்னா இந்த பசங்களுக்கு வீட்டு சாப்பாடோட வெளியே ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு அவ்வளோ பிடிக்குது. ஏன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரவா தோசை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே நான் என் பொண்ணுக்கு ஊட்டி விட, அவள் எனக்கு ஊட்டி விட, நான் ஆளுக்கு 2 பேரும் ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ஜூஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு 2 ஜூஸஸ் வாங்கி அதை வந்து ஷேர் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எனக்கு ஹோட்டல் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்போதும் வீட்டு சமையலை நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றது நல்லாவே இருக்காது. ஏன்னா எப்போயாவது வெளி சாப்பாடு சாப்பிட்றனா யாராவது சமைச்சு கொடுத்தா நமக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுபோல தான் எனக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை மை டியர் குட்டீஸ்.